பாப்கார்ன் வழங்குபவர் முன்னாள் தலைமை ஆசிரியரும் ஓய்வு பெற்ற அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் உதவி திட்ட அலுவலருமான மரியாதைக்குரிய திரு பி பரமானந்தம் ஐயா அவர்கள். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். மத்திய சமீபத்துல ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு குறைந்து வருவதா இந்தியா பூரா இருக்குன்னு சொல்லி அந்த அறிக்கை சொல்லுது. இதுல முதல் இடத்துல பீகார் இருக்கு, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், இப்படி ஒவ்வொரு மாநிலமும் அடுத்தடுத்து வருது. கவலைக்குரிய விஷயம் தான். இதுக்கான காரணம் என்னவா இருக்கு? என்னுடைய அனுபவத்துல இந்த அரசு பள்ளிகள்ல மாணவர்களுடைய சேர்க்கை முன்பே இருந்ததை விட இப்போ கடந்த ஆண்டுகள்ல இருந்ததை விட இப்ப தற்போது குறைந்துள்ளதற்கு காரணங்கள் கேட்டிருக்கீங்க. அந்த காரணங்கள்ல ஒரு 5 பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கு. அதுல முதலாவதாக இடைநின்றல். பாதியிலேயே படிப்பை நிறுத்துறது. அந்த பாதியில படிப்பை நிறுத்துறதுக்கு உரிய காரணங்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தாக்கா, அதுல குடும்ப சூழ்நிலை ஃபர்ஸ்ட். அந்த குடும்ப சூழ்நிலை அப்படிங்கும் போது எடுத்துக்கிட்டாக்கா, குடும்பத்தினுடைய பொருளாதாரம் பாதிக்கும் போது அந்த மாணவர்களை இடைநிறுத்திடுறாங்க. அதுல குறிப்பா பார்க்க போனாக்கா, மாணவர்கள் 8th ஸ்டாண்டர்ட் வரும்போது அவர்கள் ஒரு வேலைக்கு போறதுக்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணி அவர்களை வேலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்த இடைநின்றல் 10வது SSLCல இடைநின்றல் நின்றுது. 10வது நிக்கும் போது அவங்க குடும்பத்துல ஒரு பெரிய அளவுல பொருளாதாரத்துல அவங்க ஈடுகட்டுவாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள வேலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அதனால அடுத்தடுத்து இடைநின்றல் அப்படிங்கிறது 5வதுல இருக்கு, 8வதுல இருக்கு, 10வதுல இருக்கு. மேற்படிப்புக்கு போறதுக்கு முடியாத சூழ்நிலையில அவங்க இடைநின்றல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல மாணவர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். அது குடும்ப சூழ்நிலையில நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்தது அதுக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பேரண்ட்ஸ் அந்த இடைநின்றலுக்கு அவங்களும் ஒரு காரணமா இருக்கிறாங்க. மாணவர்களை வேலைக்கு அனுப்புறதுல, ஏன்னா குடும்ப சூழ்நிலையின் காரணமாக வேலைக்கு அனுப்புறது அதுதான் முக்கிய காரணம். பொருளாதார அடிப்படையில அவங்க இது பண்றாங்க. இன்னொரு காரணம் இன்னமும் கிராமங்கள்ல பேரண்ட்ஸ் கல்வியினுடைய இம்பார்ட்டன்ஸ் அவேர்னஸ் கிடைக்கல. குழந்தைகள் பள்ளிக்கு போகுதா இல்லையான்னு கூட இன்னும் கண்டுக்கிறது இல்லை. அந்த அளவுல என்ன பேரண்ட்ஸ் இன்னோசென்ட்டா இருக்கிறாங்க. அதே நேரத்துல அவேர்னஸ் அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல. அதை அந்த மாணவர்கள், அந்த குழந்தைகள் அதை சரியா அவங்களை வழிநடத்துறதுக்கு யாரும் இல்லாம ஒரு சில இன்னும் உட்கிராமங்கள்ல அது மாதிரி நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது இடைநிற்றலுக்கும் அது ஒரு காரணமா இருக்கு. அது பேரண்ட்ஸும் ஒரு காரணமா இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் 2 விதத்துல இதை காரணமா இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒண்ணு இடைநிறுத்துறதுக்கு அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக இடைநிறுத்திடுறாங்க. இன்னொன்னு அவங்களுடைய இன்னோசென்ட்னால இடைநிறுத்திடுறாங்க. அதே மாதிரி குழந்தைகளுடைய தாகம் 3வதா எடுத்துக்கலாம். குழந்தைகளுடைய தாகம் இதுல எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள் ஒரு சில குழந்தைகள் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு உரிய குடும்ப சூழ்நிலைகளோ அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார நிலையோ கிடைக்கிறது இல்லை. அது ஒரு பாயிண்ட். அடுத்தது குழந்தைகள் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதாவது அந்த குழந்தை ஆட்டோல போகுது, பஸ்ல போகுது, அந்த ஸ்கூல்ல படிக்குது, நம்மளாலே அந்த ஸ்கூல்ல படிக்க முடியல, அவ்வளவு நல்ல ஸ்கூல்ல படிக்க முடியல அப்படிங்கறதுல குழந்தைகளுடைய தாகத்தினாலேயே பாதி குழந்தைகள் இடைநிற்றல் அல்லது தங்களுடைய படிப்பை நிறுத்துறதுக்கெல்லாம் காரணமா இருக்கு. எதிர்காலத்துக்கு மேல ஆசிரியர்களுடைய பணி கல்வி பணி மட்டும் இல்லாம மற்ற பணிகளும் இப்ப வர வர அதிகமாகிட்டு இருக்கு. அது எப்படி எந்த அளவுல சொல்றது அப்படின்னு கேட்டாக்கா, அவங்க கல்வி பணியை விட்டு அரசு பணிகள்லயும் அதிகமா ஈடுபாடுகள் இருக்கிறதுனால கல்வி பணியை சிறந்த முறையில கவனிக்க முடியல. கவனிக்கிறாங்க, அவங்களை குறை சொல்றதுக்கெல்லாம் இல்ல. இருந்த போதிலும் அவர்களுடைய பணி வேறு பணிக்கு வரும் பொழுது அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மாறுது, அவங்களுடைய சூழ்நிலைகள் மாறுது. அவங்க மீண்டும் அந்த கல்வி பணிக்கு உள்ளார தங்களை இணைத்துக் கொள்வதற்கு காலதாமதமாகுது. இது மாதிரில ஒரு சில காரணத்தினால அவங்களுடைய பணியை கொஞ்சம் கல்வி பணிக்கே அரசு தருமையாயின் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தா தெரியுது. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 5வது கடைசியா சொல்ல போனா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வெறும் கட்டடத்தை இதையும் மட்டும் வச்சு மட்டும் சொல்ல முடியாது. அந்த ஒரு பள்ளியில 12வது 10வதுக்கு மட்டும் காட்டக்கூடிய முயற்சிகளையும் அவங்களுடைய பணிகளையும் ஆர்வம் அதிகமா எடுத்துக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அது 2லயும் நிறைய மார்க் மாணவர்கள்ட்ட எடுத்து வைக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அதையே 6வதுல இருந்து காட்டுனாங்கன்னா அல்லது 1வதுல இருந்து காட்டுனாங்கன்னா அரசு பள்ளிகள்ல இன்னும் நல்ல ஒரு முயற்சி கிடைக்கும். குழந்தைகள் படிப்பதற்கு, கல்வியை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது ஒரு முக்கியமான கருத்தா நான் கருதுறேன். அதாவது 1வதுல இருந்து எப்படி 10வதுக்கும் 12வதுக்கும் நம்ம என்ன இம்பார்ட்டன்ஸ் கல்விக்காக மாணவ குழந்தைகளுக்கு கொடுக்குறோமோ, அதையே அந்த 5வது
6வதுல இருந்தோ அல்லது 1வதுல இருந்தோ அவங்களுக்கு அதே சூழ்நிலைகளை ஏற்படுத்தி அதே வழியில கொண்டு வந்தோம்னா 10வது 12வது மிகவும் எளிமையாக இருக்கும். அதே மாதிரி 6வதுல இருந்து அந்த மாணவர்களை சிறப்பா கொண்டு வந்து நாங்க 6ல இருந்து 11 வரையிலுமே நாங்க பணியில் இருக்கும் பொழுது 10% ரிசல்ட் கொண்டு வந்தோம் அந்த ஸ்கூல்ல. அது மாதிரி ஒரு சில பணிகளை முன்னிருந்தே கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு ஆசிரியர்களுடைய பணி வெறும் கல்வி பணியாவே இருக்கணும், அப்பதான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இந்த இடத்துல தனியார் பள்ளியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அரசு பள்ளியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ஏற்படுத்தணும். என்ன காரணம்னா இப்ப தனியார் பள்ளிகள் இப்ப நம்ம அரசு பள்ளிகளையும் ஸ்மார்ட் கிளாஸ் வந்துடுச்சு, தனியார் பள்ளிகளையும் ஸ்மார்ட் கிளாஸ் வந்துடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்துடுச்சு. அது மட்டுமல்ல, தனியார் பள்ளியினுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாமே அதிகமா இருக்கு, அரசு பள்ளியினுடைய வசதி வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவா இருக்கு. அதை இன்னும் நிவர்த்தி செஞ்சோம்னா நம்ம அரசு பள்ளிகள்ல இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வந்து இப்பொழுது மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி அது அவங்க நம்மளுடைய சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்து மாணவர்களிடையேயும் ஆசிரியர்களிடையேயும் நல்ல உறவு முறைகளை ஏற்படுத்தி அதே மாதிரி ஒரு முக்கோணமாட்ட, அதாவது ஆசிரியர் மாணவர்கள் பெற்றோர்கள் இவங்க 3 பேரும் ஒரு முக்கோணமாட்ட, இந்த ஒரு முக்கோணம் சரியாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்க இந்த 3 பேர்த்தினுடைய உறவு முறைகளும் சரியாக இருக்கணும். அப்போ கண்டிப்பாக அந்த முக்கோணம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்க. நன்றி ஐயா.